Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திமுகவின் உண்மையான எதிரி யார் என்பதை அறிய தவறவிட்டதே தோல்விக்கு காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வில் பேசிய அவர் முதல்வர் விஜய் குறித்த விமர்சனங்களையும் முன்வைத்தார். களத்துல யாரு உண்மையான எதிரிங்கிறத தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டிருக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எங்க மிஸ் பண்ணிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்முடைய தவறை திருத்திக்கிட்டு அடுத்த முறை உண்மையான எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம். கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. மாநில உரிமைகளுக்காக என்னைக்காவது குரல் கொடுத்திருக்கிறீங்களா? ஒன்றிய பாஜக அரசு ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறீங்களா? பின்ன வேற எதை வச்சு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க? ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? எல்லாத்தையும் விடுங்க. தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திச்சு உங்க கொள்கை தான் சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த முதலமைச்சர் வாயில ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருமா அப்படின்னு, ஏதாவது ஒரு திட்டங்கள் வருமான்னு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உருப்படியா ஒன்னும் வரல. எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பத்தி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி, தூரசக்தி, ஓரசக்தி, பாரசக்தின்னு நம்முடைய திரைப்பட இயக்குனர் திரு டி ராஜேந்தர் மாதிரி ரைமிங்கா டயலாக் பேசுறாரு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.